கருப்பசாமி மாடசாமியை தேடி வந்தான். மாடசாமி கேட்டான், எங்கடே போயிட்டு 2-3 நாளாக ஒன்றும் ஆளையே காணலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கு கருப்பசாமி சொன்னான், தேர்தல் காலம்லாம் வந்தாச்சு, அதனால் அந்த தேர்தல் ஆணையத்துலேருந்துலாம் எல்லாரையும் விளம்பரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எல்லோரும் ஓட்டு போடணும்னு சொல்லி, இப்போ லஞ்சம் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கக்கூடாதுலாம் சொல்லி அதை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அந்த பிரச்சாரத்தில் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னான். மாசாமி கேட்டான், நீ திரும்ப சொல்லு, என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், கருப்பசாமி, வாக்களிப்பது என் உரிமை, வாக்களிக்க வேண்டியது என் கடமை, அதை தவறாமல் செய்ய வேண்டும், ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, இந்த 3 தான் எங்களோட தீம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உங்கள் கட்சியிலேயே ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்காங்க, நீ அந்த பணத்தை நீ தான் எலெக்ஷனுக்கு முதல் நாள் 2 நாளுக்கு 3 நாள் எல்லா இடத்துக்கு கொண்டு கொடுத்துட்ருக்க, நீ போய் இப்படி பிரச்சாரம் பண்ணதே முன்னுக்கு பின் முரணா உனக்கு தெரியலையாடே என்ன? அது கட்சி வேறு, இது இந்த தேர்தல் ஆணையம் வேறு, தேர்தல் ஆணையம் சொன்னபடி இப்போ கேட்கேன், அதுக்கப்புறம் நான் கட்சி சொல்ல பாரு நான் கேட்பேன், நான் வாக்குக்கு ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் உனக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதால, சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று நடக்கிய, எப்படி ஓட்டளிக்கணும்னு சொல்கிறீங்களோ அது பிரச்சாரம் பண்ணுறீங்களோ, அது மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு சொல்கிறீங்களா, அதை மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்காங்களே அவங்க கொடுக்குறது தப்புன்னு நீங்கள் ஏதாவது சொல்லுதீங்களாடே அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நீ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொன்னேன். என்னென்னா, அது ஓட்டுக்கு காசு வாங்கிறது தப்பு, ஆனால் ஓட்டு போட சொல்லி காசை அள்ளி அள்ளி கொடுக்குறது அதை விட பெரிய தப்பு இல்லை. அதை நம்ம என்னைக்கு தடுத்து நிறுத்த போகிறோம், என்னைக்கு இந்த நாடு நல்லா இருக்க போகுது பார்ப்போம், நல்ல காலம் பிறக்கும்.